காமராஜர் ஐயாவை பார்க்க அடிக்கடி துக்ளக் பத்திரிகையோட ஆசிரியர் சோ ராமசாமி வருவார். அவர் எப்போ வந்தாலும் காமராஜர் ஐயா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ காமராஜர் ஐயா வேடிக்கையாக ஒரு முறை சொன்னார், என்ன சோ எப்படி இருக்கேன்னே, இதில் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சோ உட்கார்ந்த உடனே காமராஜர் ஐயாவை பார்க்குறார். அப்போ காமராஜர் ஐயா வேடிக்கையா, நீ எதுக்காக என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியும்னே, சாப்பாடு தரலன்னு வருத்தத்தோடு பார்க்குற அப்படிதானே அப்படின்னு கேட்க, சோ சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, காமராஜர் ஐயா வருத்தப்படாதண்ணே, இது பாமர மக்களோட பணம், அவன் எனக்குன்னு பார்த்து பார்த்து கொடுக்குற பணம், இதை எனக்கு வீணாக்க விருப்பம் இல்லைன்னே அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா. இந்த வார்த்தை சோவை வருத்தப்படுத்தியிருந்தா கூட, ஆனால் சோ வருத்தப்படலை. காரணம், காமராஜர் ஐயாவை பற்றி நல்லா தெரியும். மக்களோட பணத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தார் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். காமராஜர் ஐயா மக்களை நேசித்தார். மக்கள் கொடுக்குற பணத்துக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். மக்கள் அவங்க வேர்வையை ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தான் சம்பாதிக்கிறாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த பணத்தை துளியளவு கூட அவர் வீணாக்க விரும்பலை. காமராஜர் ஐயா முதலமைச்சர்களில் தலைமையானவர்.